65:11. இது ரொம்ப உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்ச வசனம் தான். வருஷத்தை உம்முடைய நன்மையால் வருஷத்தை கர்த்தர் நன்மையினாலே முடி சூட்டுகிறவர். ஆமென். நம்முடைய ஆண்டு இந்த 20 வருஷம் இந்த அருமையான திருச்சபையும் ஊழியர்களையும் ஊழியக்கார குடும்பங்களையும் உங்களையும் கர்த்தர் அழகா நடத்தி வந்தார். கர்த்தர் இந்த வருஷத்தை தேவன் நன்மையினால முடிசூட்டுவாராக. ஆமென். சரி, ஒரு 5 வருஷத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். முதலாவது, நமக்கு ஒரு வருஷம் உண்டு. அது யோவேல் 2:25 சொல்லுகிறது, வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை கர்த்தர் திரும்பி தருவார். ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறவர். ஒருவேளை கடந்த 20 ஆண்டுகளில் பல காரியங்களில் பட்சிக்கப்பட்ட வருஷமாய் இருந்திருக்கலாம். பட்சிக்கப்பட்ட வருஷம். ரெண்டாவது, 1 சாமுவேல் 2:1 என் பகைஞர்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு கொம்பை உயர்த்தி என்று போடப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2 அதனுடைய 1 பாருங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. 1 பட்சிக்கப்பட்ட வருஷம். 2 பகைக்கப்பட்ட வருஷம். கடந்த காலமெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்த பிள்ளைக்காக என் வாழ்க்கையெல்லாம் நிந்தையாகவே இருந்தது. எல்லாரும் பகைத்தார்கள். அண்ணால் பாடும்போது ஒரு வார்த்தை சொல்றா, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இது பகைக்கப்பட்ட ஒரு வருஷம். 1 பட்சிக்கப்பட்ட வருஷம், 2 பகைக்கப்பட்ட வருஷம். லூக்கா 8 அதனுடைய 34-35 வாசித்து பாருங்க. 12 வருடமாய் பாடுபட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை பற்றி தொட்டபோது தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். 3வது வருஷம் பாடுபட்ட வருஷம், பட்சிக்கப்பட்ட வருஷம், பகைக்கப்பட்ட வருஷம், பாடுபட்ட வருஷம். அல்லேலூயா. என்ன வருஷம் கேட்கல? பாடுபட்ட வருஷம். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:19 பாருங்க. சாங் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 1 பட்சிக்கப்பட்ட வருஷம், 2 பகைக்கப்பட்ட வருஷம், 3 பாடுபட்ட வருஷம், 4 பண்படுத்தப்பட்ட வருஷம். 17 ஆண்டு ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் பண்படுத்துகிறார். எகிப்தில் சிறைச்சாலையில் சகோதரர்கள் குழியில தூக்கி போடப்பட்ட நாட்கள், சிறையிருப்புல அடிமையாயிருந்த நாட்கள், தவறான குற்றச்சாட்டப்பட்ட நாட்கள், பானபாத்திரக்காரனால் மடக்கப்பட்ட நாட்கள், ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் தேவ சமூகத்தில் பண்படுத்தப்பட்ட வருஷம். இந்த 20வது வருஷம் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல போறேன். இட் இஸ் a prophetical word from IPA church. உங்களுக்கு சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. கடந்த 20 வருஷம் உங்களுக்கு பட்சிக்கப்பட்ட வருஷத்தில் இருந்திருக்கலாம், பாடுபட்ட வருஷத்தில் இருந்திருக்கலாம், பகைக்கப்பட்ட வருஷத்தில் இருந்திருக்கலாம், பண்படுத்தப்பட்ட வருஷத்தில் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம் தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 47 7 ஆண்டுகள் பலனை பெற்று பூரணமாய் நிரப்பப்பட்ட நாட்கள். இந்த 20வது ஆண்டு பட்சிக்கப்பட்ட வருஷங்களுக்கு ஈடாக, பகைக்கப்பட்ட வருஷங்களுக்கு ஈடாக, பண்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கு ஈடாக, பாடுபட்ட வருஷங்களுக்கு ஈடாக இந்த ஆண்டு பலனால் கர்த்தர் நிரப்புகிற வருஷமா இருக்கும். பூரண வருஷம் இந்த வருஷம். பலன்
நீங்க இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணினீங்கன்னா போதாது. ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ஜெபிக்கணும். பல 20 வருஷத்துல இந்த ஐபிஏ 20 வருஷம் கடந்து வந்தது. பல பாடுகள் பட்டிருக்கலாம். கூட தேவ மனிதனோடு சேர்ந்து சில காரியத்துல பாடுகள், சில போராட்டங்கள், சில பகைக்கப்பட்ட வருஷங்கள், சில புடமிடப்பட்டு பண்படுத்தப்பட்ட வருஷமா இருக்கலாம், சில காரியம் பகைக்கப்பட்ட வருஷமா இருக்கலாம். ஆனா இந்த 20வது ஆண்டு பூரண பலனை பெற்றுக் கொள்ளுகிற வருஷம். பலனினாலே கர்த்தர் சபையை நிரப்ப போகிற வருஷம். பலனோ கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். அல்லேலூயா. மனிதர் அடைத்த கதவோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. கொஞ்சம் ரிவோக் வைக்கிறியாமா? மனிதர் அடைத்த கதவோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. ஒடுக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணம், என் எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும். அப்போ நமக்கு எப்பயுமே ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டம் வச்சிருப்பார், ஒவ்வொரு சீசன் வச்சிருப்பார். இந்த சீசன், இந்த காலம் அப்படின்னு வச்சிருப்பார். இந்த 20வது வருஷம் நம்ம சர்ச்சுக்கு இனி பூரண பலனா இருக்கும். பலன், பூரண பலனை கர்த்தர் தருவார். நம்புங்க, விசுவாசிங்க, அப்படியே சுதந்தரித்துக் கொள்ளுங்க. 2 யோவான் 8ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலன் பூரண பலனா இருக்கும். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இந்த வருஷம் எனக்கு பலனை பெற்றுக்கொள்கிற வருஷம்னா அந்த பூரண பலன் எப்படி இருக்குமா? என் செய்கைக்கு தக்க பலனா இருக்கும். என் ஆக்ஷன் இருக்குல்ல, என் கிரியை இருக்குல்ல, அதுக்கு தான் கர்த்தர் பூரண பலனை தருவா. எபிரேயர் 6:10 சொல்கிறது, ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செய்ததும் செய்து வருகிறதுமா இருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் ஒன்னையும் மறக்கவே மாட்டார் தெரியுமா? நீங்க சின்னதா இந்த சபையில ஒரு செங்கலை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கும் கர்த்தர் பலனை தர போற வருஷம். ஒரு சேர் வாங்கி கொடுத்தீங்களா, அதுக்கும் கர்த்தர் பலனை தருகிற வருஷம். உங்கள் செய்கைக்கு தக்க பலன் பூரண பலனா இருக்கும். இது பலனை பெற்றுக்கொள்கிற ஆண்டு. பிரைஸ் காட். பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஆண்டு. ஆனா உன் செய்கைக்கு தக்க பலன் அது பூரண பலனா இருக்கும். வேதத்துல பல மனிதர்களை உங்களுக்கு என்னால காண்பித்து கொடுக்க முடியும். அவர்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களுக்கு பூரண பலனாய் தேவன் தந்தார் என்று சொல்ல முடியும். என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 7-13 வசனத்துல அங்கே ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகனாகிய பினகாஸ் சபை நடுவிலிருந்து ஈட்டி எடுத்து உருவ குத்தினதினால அங்க வாதையை நிறுத்த முடியாத சூழ்நிலையில பிரமாணத்தை வாங்கினவனும் பிரமாணத்தை பேசினவனும் வாதையை நிறுத்த முடியல. ஆனா சபை நடுவிலிருந்து சாதாரணமாக ஒருவன் எழும்பி ஈட்டி எடுத்து உருவ குத்தி வாதையை நிறுத்தின போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை சொல்லுகிறார், என் தாசனாகிய ஆபிரகாம் ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகனாகிய பினகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினபடியா நித்திய ஆசாரிய பட்டத்தை அவனுக்கு தருகிற. கர்த்தர் மோசே மூலியமா தான் ஆரோனுக்கு ஆசாரிய பட்டத்தை கொடுத்தா. எலெயாசாருக்கு ஆரோனுடைய வஸ்திரத்தை எலெயாசாருக்கு போடு என்று சொன்னது கர்த்தர் மோசே மூலியமா. ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, எனக்காக ஒருத்தன் செயல்பட்ட செய்கையின் நிமித்தம் பரலோகம் அவனுக்கு சொல்லுகிற அடையாளம் என்ன? நானே அவனுக்கு ஆசாரிய பட்டத்தை பூரணமா தர்றேன். பூரணமா. இனி கர்த்தர் கொடுக்கிற பலன் பரலோகத்திலிருந்து டைரக்டா சிலருக்கு வரப்போகிறது. அது ஊழியத்தின் பலனா இருக்கலாம், அது உங்கள் செய்கைக்கு தக்க பலனா இருக்கலாம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற சபையின் நடுவில் இருந்து எழும்புகிற ஒரு ஆளுக்கு பரலோகம் கொடுக்கிற பூரண பலன் அவரே நேரடியா. அல்லேலூயா. பூரண பலனை தருவா.
யார் மூலியமா இல்ல, டைரக்டா கர்த்தர் எனக்கு தர போறா. ஆமென் சொல்லுங்க. பூரண பலன். லூக்கா 23:26 நீங்க வாசித்து பாருங்க. வேதவசனம் சொல்கிறது, சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் இயேசு சிலுவையை எருசலேமில் கொல்கதா மலைக்கு தூக்கி கொண்டு போன போது அந்த வீதிகளில் தூக்கி கொண்டு போகிறார். அப்பொழுது சிரேனே ஊரானாகிய சீமோன், நீகர் எனப்பட்ட சீமோனை சிலுவை சுமக்கிறதற்கு அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள். அவன் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு எவ்வளவு தூரம் சுமந்து கொண்டு போனான் தெரியுமா? ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள் சொல்கிறார், 20 meters, 20 மீட்டர், அப்படின்னா நியர்லி 80 to 90 feet, 80 to 90 அடி தூரம் மட்டும்தான் சிலுவையை சுமந்து கொண்டு போயிருக்கிறான். இயேசு உடனே அவனை நிறுத்தி அந்த சிலுவையை வாங்கி மீண்டும் அவர் சுமந்து கொண்டு போனார். அவன் வாலண்டியரா தானா வந்து சிலுவை சுமக்கல, அவன் சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டான். அப்பொழுதும் அவன் சிலுவையை சுமந்து 90 மீட்டர் 90 அடி சுமந்து கொண்டு போன உடனே இயேசு நிறுத்தி வாங்கி கொண்டு போனார். அப்பத்தை பிக்கும் போது இருந்த சீஷர்கள் சிலுவை சுமக்கும் போது இல்லை, அற்புதங்களை பார்க்கும் போது இருந்த சீஷர்கள் சிலுவை சுமக்கும் இல்லை, அதிசயங்களை காணும் போது இருந்த சீஷர்கள் சிலுவை சுமக்கும் இல்லை. ஆனா சிரேனே ஊரானாகிய சீமோன் மட்டும்தான் இயேசுவின் பாடுகள் சிலுவை சுமக்கும் போது மாத்திரம் இருந்த ஒரே ஒருத்தர் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். இவன் செஞ்சது 80 to 90 அடி மாத்திரம் தாங்க சிலுவை சுமந்தான். ஆண்டவர் சும்மா விட்டாரா? என் பிள்ளை செய்கை செய்ததை நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு 4 வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தா ஆண்டவர் அவனுக்கு எப்படி பூரண பலனை கொடுத்தார் என்பது தெரியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை போடுங்க. Acts chapter 13 verse 1. சிரேனே ஊரானாகிய சீமோனே, லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களுமாயிருந்தார்கள். இப்போ 20 மீட்டர் சிலுவை சுமந்த சிரேனே ஊரான சீமோன் எங்க இருக்கான்? தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் காற்பங்கு தேசாதிபதிகளாகிய ஏரோது கூட. அப்ப தேசத்துல முதன்மையா இருக்கிற இடத்துல கொண்டு சிலுவை சுமந்து 20 மீட்டர் சுமந்த செய்கைக்கு கர்த்தர் கொடுத்த பலன், அவனை கர்த்தர் தேசத்துல கனத்துக்குரிய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. 1. 2 ரோமர் 16:13. ரோமர் 16:13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாயை வாழ்த்துங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு பவுல்? ரூப்பு அலெக்சாந்தர் என்பவர் யார்? சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய பிள்ளைகள். ரூப்பு அலெக்சாந்தருடைய தாய். அவளுக்கு தாய் இல்லை, எனக்கு தான் முதல்ல ஆவிக்குரிய தாயின்னு பவுல் மாறுதட்டுறாரு. 1, சிலுவை சுமந்ததுக்கு கர்த்தர் அவனை உயர்த்திட்டா. 2 அவனுடைய மனைவிய, சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மனைவிய கர்த்தர் பவுலுக்கு ஆவிக்குரிய தாயா கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திட்டார். பாருங்க ஸ்தானம் எங்க போது? 20 மீட்டர் சிலுவை சுமந்ததுக்கு ஒருத்தனை தேசாதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறா. அவனுடைய மனைவிய ஆவிக்குரிய தாயாய் கர்த்தர் பவுலுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். ரூப்பு அலெக்சாந்தருக்கு தாய் இல்லை, எனக்கு தான் ஆவிக்குரிய தாய். அப்படின்னா கொஞ்ச தூரம் சிலுவை சுமந்து செய்கையில் நிறைவேற்றின ஒரு மனுஷனுடைய மனைவிய கர்த்தர் 2வது கர்த்தர் கனம் பண்ணுகிறா. அல்லேலூயா சொல்லுங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ரூப்பு அலெக்சாந்தர், சிரேனே ஊரானாகிய ரூப்பு அலெக்சாந்தருடைய தகப்பனாகிய சிரேனே ஊரானாகிய சீமோன் சொல்லப்படுகிறது. அப்பா பேரை சொல்லிட்டு பிள்ளை பேரை சொல்லுகிற காலம் வரும். ஆனா இங்க எப்படி பிள்ளை பேரை சொல்லிட்டு அப்பா பேரை சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா நீங்க யோசிக்கணும். என்னெல்லாம் ஊருக்கு தெரியுது, எப்படி தெரியும் தெரியுமா? முதல்ல செல்லத்தோருடைய மகன் கார்த்திக்னு சொன்ன காலம் உண்டு. இப்ப எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? கார்த்திக் அமாலியோட அப்பா தான் செல்லத்தோர்ன்ற அளவுக்கு என்ன கர்த்தர் என்ன உயர்த்துறா. ஒரு அப்பன் சிலுவையை சுமந்து 20 மீட்டர் நடந்ததுக்கு ரூப்பு அலெக்சாந்தர் தன்னுடைய பிள்ளைகள் அந்த தேசத்துல கனத்துக்குரிய இடத்துக்கு மாற்றினா. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா 8 பெண்களுடைய பெயர் வரும். 8 பெண்களுடைய பேர் வரும். அந்த 8 பேர் யாரு நினைக்கிறீங்க? 1 சிரேனே ஊரானாகிய சீமோனை கனம் பண்ணினா, 2வது மனைவியை கனம் பண்ணினா, 3வது பிள்ளைகளை கனம் பண்ணினா, 4வது எங்க தொட்டுட்டார் தெரியுமா? ஒருத்தன் சிலுவை சுமந்து கொஞ்ச தூரம் சுமந்ததுக்கு செய்கைக்கு தக்க பலன், பூரண பலன் எப்படி இருக்கு தெரியுமா? அவனுடைய பிரதர்ஸ், அவனுடைய சிஸ்டர்ஸ், அவனுடைய சகோதரிகள், அவனுடைய குடும்பத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் உள்ள பெண்களையே கர்த்தர் கனத்துக்குரிய. நீங்க அந்த 8 பெண்களை எப்படி கர்த்தர் பயன்படுத்த
பயன்படுத்தினான்னு ரோமர் 16:14 சொல்லப்பட்ட 8 பெண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக, தேவ நாம மகிமைக்காக, எழுப்புதலுக்காக, சபைக்காக கொஞ்சம் பிரயாசப்படுகிறவர்களுக்கு அந்த சிலுவை சுமந்ததுக்கு வாலண்டியரா கூட இல்ல, தானா கூட அல்ல, அவனே வந்து சுமந்திருந்தா கூட அதுக்கு வேற மாதிரி இருக்கும். சிலுவை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டவனையே கர்த்தர் பூரண பலனை கொடுப்பாரானா? இந்த 20வது ஆண்டு ஐபிஏ சர்ச், நீ பட்சிக்கப்பட்ட வருஷத்தை கடந்து வந்திருப்ப, பகைக்கப்பட்ட வருஷத்தை கடந்து வந்திருப்ப, பாடுபட்ட வருஷத்தை கடந்து வந்திருப்ப, பண்படுத்தப்பட்டு புடமிடப்பட்ட வருஷத்தை கடந்து வந்திருக்கலாம். இது நன்மையினாலே முடிசூட்டப்படுகிற வருஷம். அந்த நன்மை எப்படி தெரியுமா? பூரண பலன். உங்கள் செய்கைக்கு தக்க பலன் பூரணம். ஒரு செய்கைக்கு தக்க பலனே நமக்கு கர்த்தர் பூரண பலனை தாரார். என்னென்னலாம் செஞ்சீங்களோ கர்த்தர் கணக்கு வச்சு தருகிறவ. ஒரு நாள் அப்பா மறக்கவே மாட்டார். ஒரு நாள் சின்ன சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் கணக்கு வைத்து பலன் தருவார். இந்த வருஷம் நீங்க பூரண பலனை பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் எப்படி இருக்கு? உன் செய்கைக்கு தக்க பலன் பூரண பலன். அப்படின்னா நம்முடைய ஆக்டிவிட்டிஸை, நம்ம செய்கையை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார், உற்று கவனிக்கிறார். கரெக்டு தானப்பா? நீங்கள் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், செருபாபேலை கர்த்தர் எழுப்பும் போது ஆகாயை கொண்டு தான், சகரியா தீர்க்க தரிசியை கொண்டு தான் கர்த்தர் வந்து அப்படியே அவங்கள உற்சாகப்படுத்துவார். சோர்ந்து போயிருப்பாங்களா, அந்த நேரத்தில் தான் பலப்படுத்துவார். நீங்கள் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, நீங்கள் மலைக்கு மேலே ஏறுங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயங்களை கட்டுங்க, கர்த்தர் அதில் பிரியப்படுவார் அப்படின்னு ஆகாய தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லுவார். 14 வருஷம் அஸ்திபாரம் போட்டு ஆலயம் கட்டுறது தடையாயிற்று. தடையான உடனே ஆண்டவர் ஆகாயை அனுப்பி பலப்படுத்துறாரு. உடனே தான் சகரியாவை கர்த்தர் அடுத்து பலப்படுத்துறாரு. சகரியா 4:6 வாசித்து பாருங்க. ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவான், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். அவனே இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டு அவனே அதை கட்டி முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமா பார்க்குறாராம். தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமா பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? தூக்கு நூல் சாந்து கல்லெல்லாம் தூக்கிட்டு சாந்தை வச்சு பூசிட்டு தூக்கு நூலை பிடிச்சிட்டு நல்ல நேராக இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு கொத்தனார் வேலையை ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு ஆசைப்படுறாராம். எனக்கு அது ரொம்ப பிடிக்குதுங்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக அற்பமாக செய்கிற வேலை கூட அவருடைய பார்வையில் கனமாக இருக்கு. இந்த உலகத்துக்கு சில நேரம் நம்ம செய்கிறது இல்லை ரொம்ப அற்பமாக இருக்கும். ஊழியத்தில் செய்கிறது, ஊழியக்காரங்களுக்கு செய்கிறது, சபைக்கு செய்கிறது. நம்ம வீட்டில் செய்யாதது கூட சிலர் சர்ச்சில் செய்வோம் தெரியுமா? வீட்டில் கூட நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நிற்போம், சபைக்காக நிற்போம், ஊழியக்கார குடும்பத்துக்காக செய்வோம். இல்லை அப்படி செய்யும்போது பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா, உலகம் அதை அற்பமாக பார்க்குது. இதெல்லாம் எவனா உட்காந்து பார்ப்பானா? இருக்கிற இன்ஜினியர் கூட தூக்கு நூலை பிடிச்சி பார்க்கும்போது கூட பக்கத்தில் நிற்க மாட்டான். கான்ட்ராக்டர் கூட நின்று பார்க்க மாட்டான். ஏன் அந்த வீட்டுக்காரன் கூட நின்று பார்க்க மாட்டான். ஆனால் பரலோகம் சொல்லுது, செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூல், ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட். இவன் எனக்கு அது ரொம்ப பிடிக்குது. ஏன்னா தேவ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக, எழுப்புதலுக்காக, ஆத்தும பணிக்காக, ஊழியக்காரனுக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் அற்பமாக உலகம் நினைக்கிறத கூட நீங்கள் ஆசையாக செய்ய உங்கள் கையை நீட்டுவீங்கன்னா அதை கூட பரலோகம் சந்தோஷமா பார்க்கும். அதுக்கும் கர்த்தர் பூரண பலனை தேவன் தர போதுமானவர். அல்லேலூயா. அப்ப என் செய்கைக்கு தக்க பலன் அது பூரண பலன். அப்போ ஒரு பிரயாசப்பட்டாதான் அதுக்கு ஒரு பலன் கிடைக்குது. இல்ல, பிரயாசப்படுகிறவன் பலனின் முந்தி பங்கு பெறுவான். அப்போ கொஞ்சம் பிரயாசப்படாம ஏதாவது பலன் கிடைக்குமா? இது கண்டிப்பா நீங்க பலனினால் நிரப்பப்படுகிறது தான்.
எத்தனையோ வசனம் சொல்லலாம். நல்லதம் என்கிற தைலத்தை வெள்ளக்கல் பரணியை இயேசு சீமோனின் வீட்டில் பந்திருந்த போது அவன் மீது தலையில உடைத்து ஊற்றினார். அந்த வீட்டில் இருக்கிற சீமோனை பார்த்து சொல்லுகிறான், நான் வந்த முதல் நீ எனக்கு என்ன தரல, தண்ணி கொடுக்கல, முத்தம் செய்யல, பாதத்தை கழுவல, தொடைக்கல, என்ன கட்டி அணைக்கல, எதுவுமே நீ செய்யல. ஆனா இவன் வந்த முதல் ஓயாதபடி முத்தம் செய்கிறாள். கையினால அவன் மயிரினால துடைத்து கொண்டே இருக்க, என் மீது மிகவும் அன்பு கொண்டிருக்கிறான் இயேசு சொன்னான். எல்லாரும் அற்பமா நினைச்சான். யூதாஸ் காரியத்துக்கு கூட இது 300 பணத்துக்கு வித்து இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு சொன்ன போது, இயேசுவே எப்போது ஏழைகள் உங்கள்கிட்ட தான் இருப்பாங்க, ஆனா இது என்னை அடக்கம் பண்ணும்படி அவள் எனக்கு செய்திருக்கிற காரியம், இது எப்பெல்லாம் வருக வரைக்கும் இது பேசப்படுமோ அவள் நினைவு கூறப்படுவாள். ஆனா யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வாரத்தின் 1ஆம் நாளில் உயிர் தெழுந்த நேரத்தில் இயேசு உயிர் தெழுந்து முதல் சீஷர்களுக்கு தரிசனமாகல, அவளுக்கு தானே தரிசனமானா. சின்னதா நினைச்சோம், அற்பமா நினைச்சோம், உலகம் ரொம்ப சீப்பா பார்த்துச்சு. ஆனா அதனுடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 15 லட்சம் ரூபாய் மதிப்பு இன்னைக்கு அந்த தைலத்தினுடைய விளைவு. அதை கூட அற்பமா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அதை கனத்துக்குரியதா உடைச்சு ஊத்துனா பரலோகம் அதை சந்தோஷமாய் கண்டது. அதனுடைய பலன் உயிர் தெழுந்த வல்லமை அவள் தான் பார்த்தா. உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு செகை. ராகாப் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் அவங்க 2 பேரை ஒளித்து வைத்திருந்தால், அவர்களுக்கு தப்புவித்தால். வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலையும் அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ராகாப் அவள் விசுவாசத்தின் கிரியைகளினாலே அவளை தப்புவித்ததுனால அவளுக்கு கிடைச்ச பலன் என்ன? போவாச பெற்றா. போவாஸ் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீது இயேசுவின் வம்சம். ஒருத்தி அற்பமா ஒரு விபச்சாரி மதில் மீது இருக்கிறவள் ஒரு சின்ன செய்கை செஞ்சதுக்கே கர்த்தர் அவளுக்கு பூரண பலனை தந்துட்டா. மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே அந்த அக்காவை கொண்டு வந்து நிறுத்திட்டார நம்ம அப்பா. ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட மறக்காத ஒரு தெய்வம்னா உங்க செய்கைக்கு தக்க பலன், பூரண பலன். பலனை பெற்றுக்கொள்ளுகிற வருஷம் தான் இந்த வருஷம். என்னப்பா, கர்த்தர் பலனை தருவா. சரி, இப்போ உங்க செய்கைக்கு தக்க பலன், பூரண பலன், ரைட்? அப்படிதானே இருக்குன்னு. சரி, இப்போ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 2லிருந்து 5 வசனத்துக்கு நேரம் அவங்க கண்களை திருப்புங்க. அங்க வேத வசனத்துல காயினை குறித்தும் ஆபேலை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்து அதை பலனை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுத்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்து அதன் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுத்தான். சரி, அப்போ ஒருத்தன் செய்கைக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்ப காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா இருந்தான் இல்ல. இப்போ நான் ஒரு 5 வார்த்தை சொல்றேன், 5 வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. 1, நிலத்தை பயிரிடுகிறவனாயிருந்து அதன் பலனை கொடுத்தான். ஓகே, அப்போ நிலத்தை பயிரிட்டு அதை எல்லா வேலையும் செஞ்சு அதன் பலனை கொண்டு கொடுத்துருக்கிறான் கர்த்தருக்கு. கரெக்டு தானேப்பா? அப்போ நிலத்தை பயிரிடுகிறதுங்கிறது ஈஸியா? இட் இஸ் வெரி ஈஸி? நோ. அப்போ என்னெல்லாம் வேணும்? 1, நல்ல நிலமா இருந்தா தான் அதில் பயிரிட முடியும். ரைட்? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிற ஊமைகளை குறித்து இயேசு பேசும்போது, வழி அருகே விதைக்கப்பட்டது, கற்பாறையில் விதைக்கப்பட்டது, முட்கள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. வழி அருகே விதைக்கப்பட்டது ஆகாயத்து பறவைகள் கொண்டு போகும். முட்கள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டது அது ஐஸ்வர்ய மயக்கம், உபத்திரம், பாடுகள் வந்தபோது அது பலன் இல்லை. கற்பாறையில் விதைக்கப்பட்டது அது பலனை கொடுக்காம வேறு இல்லாமல் பலன் இல்லாமல் போச்சு. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது 1 100 60 30 பலனை கர்த்தர் கொடுக்கும்படி செய்தார். அப்படின்னா காயின் செலக்ட் பண்ண விஷயம் என்ன? குட் லேண்ட், நல்ல நிலமா என்பதை செலக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட். 2வது, நிலத்தை பண்படுத்தாம அதுல விதைக்கவே முடியாது. எந்த நிலமா, பயிரிட்ட நிலமா இருந்தாலும், அது சாதாரண நல்ல நிலமா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நிலமா இருந்தாலும் நான் விதைக்கிறதுக்கு முன்பாக பண்படுத்தப்பட்டே ஆகணும். நான் பண்படுத்தாம விதைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. 2வது, நான் பண்படுத்தப்பட வேண்டும். 3வது, இந்த பண்படுத்தப்பட்டதுல 1 நாத்து நடணும், இல்லைன்னா விதை போடணும். அப்போ 3வது வேலை, நான் 1 நாத்து நட்டிருக்கணும், இல்லைன்னா விதை காயின் விதைத்திருக்கணும்.
விதைக்காம கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். எல்லாம் சங்கீதம் 125:6. அப்போ கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலன் அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவன் அறுப்பான். அப்போ கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அப்போ விதைக்கிறதுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பா. தண்ணீரில் ஆகாரத்தை போடுவதன் பலனை நீ பெறுவாய் என்று பிரசங்கில தேவன் சொல்லுகிறாரு. அப்போ விதைக்கிறதுக்குரிய பலனை கர்த்தர் தருவார்னா அப்போ விதை போட்டா தான் முடியும், அப்போ விதைச்சா தான் முடியும். ஏழை விதவை 2 காசை விதைச்சதுக்கு ஆண்டவர் சொன்னரா இவதான் இவ்வளவு அதிகமாக கொடுத்தான் பரலோகம் பார்க்குது. அப்ப விதைக்காம அறுக்க. சோ 3வது விதைப்பு. சரி, 4வது என்னது? முக்கியமான விஷயம் இல்லப்பா. என்னது? தண்ணியில் வேணும். நோவா நாட்களில் தானே மழை வந்துச்சு, இந்த காலத்தில் மழையே இல்லையே. அப்போ மழை எங்கே இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி பாய்ந்தது. அந்த நதி 4 கிளையாய் பாய்ந்தது, அதில் பொன் விளைந்தது. அப்போ நதிக்கு கொஞ்சம் வாய்க்கா வெட்டி நம்ம ஆளு கொண்டு வந்திருப்பானோ, இல்லைன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல வானத்தின் பனியினாலே நிலத்தை நிறைத்தது போல பனியை பிடிச்சு கொண்டு வந்து நினைச்சிருப்பானோ. அப்போ தண்ணி பாய்க்கிறது இட் இஸ் நாட் ஈஸி இல்லை, அதுக்கும் கொஞ்சம் பிரயாசம் படதானே செஞ்சிருக்கணும். 4வது. 5வது காரியம். 5வது என்னப்பா செஞ்சான்? 5வது அப்போ வேதம் சொல்லுகிறது அங்க வேலி அடைக்காம ஆகாயத்து பறவைகளும் பட்சிகளும் பறிச்சுட்டு கொண்டு போயிருமே. அப்ப வேலி அடைக்காம மிருகங்கள் உள்ள நுழையலாம். வேதம் சொல்லுகிறதுல சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2லிருந்து 7 வசனத்துல ஏன் ஆண்டவரை திராட்சை தட்டத்தில் திராட்சை செடியை நட்டிட்டு அதெல்லாம் பழம் வளர்ந்தது, ஆனால் ஏன் வேலியை அடைச்சி போட்டு எடுத்து போட்டீங்க, பண்ணியெல்லாம் மேய விட்டீங்க, ஏன்? எனக்கு அது கனி கொடுக்கல, அதனால உள்ள வேலி எடுத்து போட்டேன். அப்போ வேலி அடைச்சாதான் பாதுகாப்பு இல்லை. அப்போ 5வது அவன் வேலி அடைத்தான். அப்போ 6வது என்னங்க செஞ்சீங்க? 6வது 1 வேதம் சொல்லுகிறது ஏசாயா 62:5 இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜாமக்காரர்களாக காக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்கிறான், இரவின் பனியும் பகலின் வெயிலும் என்னை பட்சித்தது, இரவின் பனிக்கும் பகலின் வெயிலுக்கும் என் மந்தையின் மீது நான் கவனமா இருந்தேன். ஒரு ஆடு மாடு ஒரு பட்சிகளும் காணப்படவே இல்லை, உள்ள நுழையாதபடி நான் வேலி அடைச்சேன்னு சொல்றாரு. நாபாலின் திராட்சை தோட்டத்தை கீரை நீங்க இங்க நாபால்கிட்ட போய் ஆட்களை அனுப்பி வச்சுட்டு சொல்றாங்க, அபிகாயில் வர்றதுக்கு முன்னாடி, நான் உமக்கு மதுளை போல இருந்தேன், உம்முடைய ஆடுகள் ஒன்றும் காணாதபடிக்கு நான் காவல் காத்தேன், எல்லாத்தையும் சொல்றான்ல தாவீது, மதுளை போல இருந்தேன், ஒரு ஆடு கூட பார்க்கல. நான் அப்ப இரவும் பகலும் என்னுடைய ஆட்கள் இரவும் பகலும் பாதுகாப்பா இருந்தாங்க, இரவும் பகலும் ஜாமம் காத்தார்கள். அப்படின்னா இவ்வளவு வேலை ப்ராசஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் என்ன உண்டா? பலன். இவ்வளவு ப்ராசஸ், இவ்வளவு வேலை, இவ்வளவு செய்கை ஒரு பலனை பெற்றுக்கொள்றதுக்கு. இவ்வளவு செஞ்சும் அதன் பலனை கொண்டு போய் காயின் கொண்டு கர்த்தர்ட்ட வச்சா ஆண்டவர் சொல்றார், காயின் rejected. I don't like your offering. I don't like your gift. Rejected. ஆனா ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்ததன் பலனை கர்த்தருக்கு காணிக்கையா கொடுத்தான்னா அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஆடுகளை எங்க மேய விட்டுருப்பான்? கண்டிப்பா காயினுடைய நிலத்தில் இருந்திருக்கலாம். காயினுக்கு பலி செலுத்துறதுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பா? அங்க ஆதாம் தானே சொல்லி கொடுத்திருப்பான். காயின் யாருக்கு சொல்லி கொடுத்திருப்பான்? ஆபேலுக்கு தானே சொல்லி கொடுத்திருப்பான். அப்ப எல்லாத்துக்கும் முன்மாதிரி காயினும் அங்க இருக்கும்போது ஆபேலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஒரு காலத்துல நம்ம இந்த சபைக்கு மூத்த விசுவாசிகளா இருந்திருக்கலாம், நம்மளை பார்த்து ஜபத்தை கற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மளை பார்த்து ஊழியத்தை கற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மளை பார்த்து ஆராதனை கற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மளை பார்த்து கொடுக்கறத கற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மளை பார்த்து ஜெபிக்கிறத கற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மளை பார்த்து வாசிக்கிறத கற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மளை பார்த்து சபைக்கு வரதை கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இப்ப வந்தவர்களை கர்த்தர் உடனே அங்கீகரித்த போது வந்த ஏற்கனவே உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினை நிராகரித்தார். ஏன் இப்படிப்பட்ட வேதனை? ஏன் ஆண்டவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்ப்பாரா? பாரபட்சம் பார்ப்பாரா? நீ அந்த விசுவாசி, நீ இந்த கால விசுவாசி, நீ இப்ப வந்த விசுவாசின்னு ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காமிப்பாரா? அப்படி செய்யறவர் அல்லவே. நம்ம அப்பா அப்படிக்கு பிடிக்காத யாருனாலும் ஒரே விதமாக தானே பார்ப்பாரு. ஏன் பாரபட்சம் பார்த்து ஒதுக்குறவரா? காயினை ஒதுக்கிட்டு ஆபேலை மட்டும் கன்சிடர் பண்ணார்னா ஏன் நம்ம அப்பா இப்படி பார்த்துக்கிட்டு நம்மளை செய்வாரா? இல்லை, எல்லாத்தையும் ஒரே விதமாக தான் பார்க்குறாரு. ஆனால் ஏன் காயினை நிராகரித்து ஆபேலை அங்கீகரித்தார் என்றால், காயினையும் அவன் பலியையும் கர்த்தர் நிராகரித்தார், ஆபேலையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரித்தார்னா இப்படி வாசிக்கணும், காயினை கர்த்தர் நிராகரித்தார், அதனால் அவன் பலியை நிராகரித்தார். ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார், அதனால் அவன் பலியை அங்கீகரித்தார். அப்படின்னா
அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அங்கீகரிச்சா நான் செய்கிற எதை வேணாலும் கர்த்தர் அங்கீகரிப்பா. நான் என்ன அங்கீகரிச்சா என் ஜபத்தை அங்கீகரிப்பா. என்ன அங்கீகரிச்சா நான் செய்கிற செய்கை எதுவாக இருந்தாலும் அங்கீகரிப்பா. என்ன அங்கீகரிச்சா என் பிரசங்கத்தை அங்கீகரிப்பா. என்ன அங்கீகரிச்சா நான் கொடுக்கிறத அங்கீகரிப்பா. என்ன அங்கீகரிச்சா நான் தப்பா பாடினாலும் அங்கீகரிப்பா. நான் என்ன அங்கீகரிச்சா நான் தப்பா வாசிச்சாலும் அங்கீகரிப்பா. என்ன அங்கீகரிச்சா நான் தப்பு மிஸ்டேக் பண்ணி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அங்கீகரிப்பா. என்ன அங்கீகரிக்காம நான் செய்யற எதையுமே அங்கீகரிக்க மாட்டார். என்ன அங்கீகரிக்கணும்? நான் தான் அவருக்கு முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த 20 வருஷம் பூரண பலன் வேணுமா? சர்ச்சில் நீங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. சொல்லல, பக்கத்தில் பார்த்து நீ தான் முக்கியம்னு சொல்லுங்க. நீங்க கொடுக்கறத விட சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, நீ கொடுக்கறத விட, நீ உழைக்கிறத விட, நீ பெருக்கிறத விட, சேர் போடுறத விட, ஆராதிக்கிறத விட, காலையில் கூட்டு கொண்டைகளாக ஜெபிக்கிறத விட நீ தான் முக்கியம். நீங்க தான் முக்கியம். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு என்ன ஆண்டவர் அங்கீகரிக்கலைன்னா எனக்கு எப்படிங்க பலன் வரும்? எப்படி பலன் வரும்? எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பா? பட்சிக்கப்பட்ட வருஷம் முடிகிறது, பாடுபட்ட வருஷம் முடிகிறது, பகைக்கப்பட்ட வருஷம் முடிகிறது, பண்படுத்தப்பட்ட வருஷம் முடிகிறது. பலனை பெற்றுக்கொள்ளுகிற வருஷத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, இந்த வருஷம் என்ன நன்மையினால் முடிசூட்ட போறாருன்னா, நான் அவருக்கு ரொம்ப யூனிக்கா தேவைப்படுறேன்னு அர்த்தம். இந்த வருஷம் 20வது ஆண்டு கர்த்தர் ஸ்பெஷலா உங்களை பார்த்து சொல்றார், எல்லாவற்றை காட்டிலும் நீ எனக்கு முக்கியம். இந்த ஐபிஏ திருச்சபையில சரீரமா இருக்கிற சபையில அங்கத்தினரா இருக்க தேவ ஜனமே, உங்களை தான் கர்த்தர் பார்த்து சொல்றார், நீ தான் எனக்கு முக்கியம். உன்னதான் நான் விரும்புறேன். நீ செய்யறத காட்டிலும், நீ உழைக்கிறத காட்டிலும், கொடுக்கிறத காட்டிலும் நீ எனக்கு வேணும். ராஜ்யத்தின் பணிக்கு வேணும், தேவ ராஜ்யத்துல முன்னணியில வேணும். ஆமே, நீங்க தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை, துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை, என் எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த என் எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் மனிதர் அடைத்த கதவோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 என்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே, ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 30 34 வசனம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, ஈசாக்குனுடைய கடைசி காலம் வருது. என்ன, த லாஸ்ட் டைம் வருது. வர்ற டைம்ல ஏசாவையும் யாக்கோவையும் கூப்பிட்டு
ஆசீர்வதிக்க சொல்கிறான். அப்போது ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறான், நீ எனக்கு வேட்டையாடி சமைத்து எனக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான் ஏசாவை. இவனும் போயிட்டு வாரான். சரியா, போயிட்டு வர்றான், வேட்டையாடுறான், சமைக்கிறான், கொண்டு வரான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பாஸு வீட்டில் இருக்கிற ஒன்றை பிடிச்சி சமைச்சு கொண்டு கொடுத்து எல்லா பிளெஸிங்கையும் வாங்கிட்டு உறிஞ்சிட்டு விட்டாப்புல. ஏசா போய் கொடுத்து நிற்கிறான். ஒரு இல்லையா தகப்பனே, எல்லாத்தையும் அவன் சகோதரனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். நான் இப்படி சொல்கிறேன், ஏசா இருக்கான்ல, ஏசா 77 வயது, யாக்கோபுக்கும் 77 வயது, 77 இயர்ஸ் ஓல்டு ரெண்டு பேருக்கும். ஏசா எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று நல்லா பக்கா செட்டில்மெண்ட்டோடு இருக்கிறவன் ஏசா. அப்படின்னா என்ன, 40 வயசில் கல்யாணம் முடிச்சிட்டான், 3 கல்யாணம் முடிச்சிட்டான், பிள்ளைகளை பெற்றான், பட்டணங்களை உருவாக்கினான், துறவுகளை தோண்டினான், வீடுகளை கட்டினான், என்னென்னமோ செஞ்சு பெருக்கத்துக்கு மேலே பெருக்கம் ஏசா போயிட்டான் எக்ஸ்ட்ரீமில் 77 வயசில். ஆனால் யாக்கோபு 77 வயசில் ஸ்டில் நவ் அவனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, துறவு இல்லை, பட்டணம் இல்லை, வீடு இல்லை, எம்டி ஹேண்டாக இருக்கான். ஆனால் 77 ஏசா எல்லாத்தையும் பெற்று விட்டான். அந்த டைமில் ஈசாக்குக்கு 137 வயசு. அப்பொழுது கூட்டு வந்து அவனை ப்ளஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்றான். அந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், ஏசா புலம்பி அழுகிறான், நான் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் இல்லையா அப்படி சொன்னபோது, ஒன்றும் இல்லையே மகனேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பிரயாசத்துக்கு மேலே பிரயாசப்பட்டவன் ஏசா. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் கூட ஏசாவுக்கு கொடுக்க முடியல. ஈசாக்கு அங்கே யாக்கோபு எல்லாவற்றையும் வாங்கிட்டு போனான். நான் இப்படி சொல்லட்டா, யாக்கோபு புறப்பட்டு போகும்போது கோலும் தடியோடு தான் புறப்பட்டு போனான். பதான் அராமிலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கினது யாக்கோபு. ஆனால் புறப்பட்டு போகும்போது எப்படி போனான் சொல்லுங்க? இங்கே பாருங்களேன், அப்பாட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினான், ஆனால் போகும்போது எப்படி போனான்? கோலும் தடியோடு தான் போனான். பதானராம் என்றால் நுகம் என்று அர்த்தம், பாடுகள் என்று அர்த்தம். பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் கோலும் தடியோடு போனான். ஆனால் அங்கே ஒருத்தன் அப்பாவுடைய ஆசீர்வாதமே இல்லை, ஆனால் எல்லாவற்றிலும் டாப் லெவலில் இருக்கிறான் ஏசா. எல்லாத்திலும் டாப் லெவல். உலகம் எப்படி பார்க்கும்? யாரை பெருசாக நினைக்கும்? உலகம் எப்பயுமே கண்ணு எப்பயும் யாருக்கு, யார் கையில் நல்லா வெல்த்தியாக இருக்கா, வீடு இருக்கா, கார் இருக்கா, பணம் இருக்கா, செல்வம் இருக்கா, அந்த ஆளை தான் உலகம் எப்படி பார்க்கும்? பயங்கரமாக பார்க்கும். என்னதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருந்தாலும், கையில் கோலும் தடியோடு புறப்பட்டு போனாலும், 77 வருஷம் இந்த பயலுக்கு கல்யாணமே முடியலை. சர்ச்சின்னு போனால் ஒன்றும், சர்ச்சின்னு போனால் இந்த 20 வருஷம் சர்ச்சின்னு போனால் கல்யாணமே முடியலை. சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தால் குழந்தைய சொல்லுங்கப்பா ஒன்றும் வரல. இப்படி தானே நமக்கு தோணும், இப்படி தானே தோணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, 77 வயசில் புறப்பட்டு போனவன் வீட்டுக்கு போய் லாபான்கிட்ட சந்தித்து 20 வருஷம் லாபானோட இருந்தான், 20 இயர்ஸ். உங்களுக்கு சொல்கிறேன், இவன் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாலும் 28ஆம் அதிகாரத்தில் கோலும் தடியோடு புறப்பட்டு போனவன் ஒரு கல்லை வைத்து நித்திரை பண்ணுகிறான். வானத்துக்கு ஏணி வைக்கப்படுகிறது, தேவதூதர்கள் இறங்கி ஏறுகிற இடமா இருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் தாராரு, இதுவரை உங்கள் அப்பா கூட இருந்தார், இதுவரை உங்கள் அம்மா கூட இருந்தாங்க, உன் சகோதரன் கூட இருந்தான், எல்லாமே வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லா வாசல் அடைக்கப்பட்டுருச்சா, இனிமே நான் உன் கூட இருப்பேன். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்ல, இனி நான் உன் கூட இருப்பேன். பாடுபட்ட வருஷங்களில், பகைக்கப்பட்ட வருஷங்களில், பட்சிக்கப்பட்ட வருஷங்களில், பண்படுத்தப்பட்ட வருஷங்களில், கையில் ஒன்றும் இல்லை இந்த 20 வருஷம் இல்லை, இனி நான் கூட இருப்பேன். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ என் கூட கர்த்தர் இருப்பார் தெரியுமா? எப்போ பூரண பலன கர்த்தர் இருப்பார் தெரியுமா? எப்போ எனக்கு எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்படுகிறதோ, எப்போ எல்லாமே எனக்கு எதிர்பார்க்கிறதோ, அப்போ நான் கர்த்தர் என் கூட இருப்பா, என் கூட வருவா. இவருங்க கூட இருப்பேன்னு யாக்கோப் ஆண்டவர் சொன்னார்ல, சொல்லிட்டு 20 வருஷம் அங்க போய் இருந்தான்ல, திரும்பி வாரான்ல, வரும்போது எப்படிப்பா வந்தான் சொல்லுங்க? 20 வருஷம்
லாபான் வீட்டில் இருந்துட்டு திரும்பி வரும்போது 20 வருஷம், ஐபிஐக்கு 20 வருஷம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் இருக்குல்ல. நான் ஒன்று சொல்கிறேன், 77 வயசில் ஏசா முழுவதும் சம்பாதித்து எல்லாவற்றிலும் பெருகி இருந்தவன் 3 கல்யாணம் முடிச்சு, பிள்ளைகளுக்கு மேலே பிள்ளைகள், சொத்துக்கு மேலே சொத்து, துறவுக்கு மேலே துறவு, வீட்டுக்கு மேலே வீடு, பட்டணத்துக்கு மேலே பட்டணம், தேசங்கள் எல்லாத்தையும் உருவாக்கினவன். வெறும் கோலும் தடியோடு போய் கர்த்தரோட மாத்திரம் போய் 20 வருஷம் நடந்ததுனால திரும்பி வரும்போது நடந்தது என்ன தெரியுமா? 77 வருஷத்துல அப்படி செஞ்சான். ஆனா only 20 years ஆபிரகாமை ஓவர்டேக் பண்ணிட்டான், ஈசாக்கை ஓவர்டேக் பண்ணிட்டான், ஏசாவை ஓவர்டேக் பண்ணிட்டான், யாக்கோபை கர்த்தர் பழுகி பெருகும்படி 20 வருஷத்துல. இந்த 20ஆம் வருஷத்தின் பூரண பலன் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரோட நடக்க போறீங்க. கர்த்தர் உங்க கூட நடந்தா இனி வருகிற வருஷம் எல்லாம் இனி லாங் process அல்ல, ஷார்ட் டைம்ல கர்த்தர் பெருக பண்ண போகிறார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த 20 வருஷம் நடந்த காலம் தேவனோடு இருக்குமானா இனி வருகிற நாளெல்லாம் 77 வருஷம் நடக்காதது இந்த 20 வருஷத்துல தேவன் இந்த 20ஆவது ஆண்டு ரெட்டிப்பாய் தரப்போகிறார், 2 மடங்கு தரப்போகிறார், 2 பரிவாரங்களாய் மாற்ற போகிறார், 2 மடங்கு. என்னாகுமோ 17ஆம் அதிகாரம் 4 8 வசனத்துல ஆரோனுக்கு விரோதமாக எல்லாரும் முறுமுறுத்த போது ஆரோனுடைய கோலையும் 12 கோல், மொத்தம் 12 கோலையும் எடுத்து சாட்சியின் பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு நைட்டு தான் பார்த்தான். ஒன்லி 1 நைட்டு, ஒரு இரவுல பார்த்தான். காலையில் பார்த்தா உங்களுக்கு இரவு 8 மணி நேரமாக இருந்தால் 8 மணி நேரம் வச்சுக்கோங்க தூங்குறது. 4 மணி நேரம் வச்சுருந்தா 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. சிலருக்கு 12 மணி நேரம் தூங்குவீங்கன்னா 12 மணி நேரம் வச்சுக்கோங்க. சிலர் 10 மணி நேரம் தூங்குவீங்கன்னா அத்தனை மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இரவு. எனக்கு எத்தனை மணி நேரமோ அத்தனை நேரம். நான் நீங்கள் 1 மணி நேரம் தூங்கினா 1 மணி நேரம் வச்சுக்கிறேன். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு 8 மணி நேரம். சிலர் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல இரவு. அந்த சாட்சியின் பெட்டிக்கு பக்கத்தில் 12 கோலை வைத்தபோது ஒரே ஒரு இரவு. யாரெல்லாம் எதிர்த்தானோ, யாரெல்லாம் முறுமுறுத்தானோ, யாரெல்லாம் பகைச்சானோ, யாரெல்லாம் போராடினானோ, யாரெல்லாம் பாடுபட்டானோ, யாரெல்லாம் எதிர்த்து கரத்தை நீட்டினானோ அவனுக்கு முன்னாடி காலையில் எழும்பி பார்த்தபோது ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, பலனினால் நிரப்பி முறுமுறுப்பை அடக்கி அடையாளப்படுத்தி கர்த்தர் ஆரோனை அப்படி நிறுத்தினார் பாருங்க. இந்த 20ஆவது வருஷம் அது நடக்க போகிறது. அந்த பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஷார்ட் டைம்ல தரப்போகிறார். only 1 night. இங்க பாருங்க, ஒரு வாதுமை பழம் இருக்குல்ல, வாதுமை கொட்டை, அது முளைச்சி தேசத்தில் வரணும்னா ஒரு ஆல்மண்ட் ட்ரீ 18 வருஷம் ஆகும். ஹைப்ரிட் ஆல்மண்ட் ட்ரீ 44 வருஷம் ஆகும். 18 வருஷம் எங்கே இருக்குது, 44 வருஷம் எங்கே இருக்குது? ஒரு ஆல்மண்ட் ட்ரீ வளரணும்னா 18 44 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு நைட்டில் கர்த்தர் வளர பண்ணிட்டார்னா எவ்வளவோ வருஷம் நடக்க வேண்டியதெல்லாம், இந்த 20 வருஷம் நடக்க வேண்டியதெல்லாம் இந்த 20ஆவது வருஷம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை, எல்லாம் கண்ணை மூடி முழிக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஓபேத் ஏதோம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் அளவும் இருந்தபோது ஓபேத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 1 வருஷம் நடந்து நடக்க வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் 90 நாளில் நடந்துச்சான். எவ்வளோ நல்ல தகப்பனல்ல. 1 வருஷம் நடந்து வயலை விளைச்சி எல்லாம் அறுவடைலாம் பண்ணி சம்பாரத்தில் சேர்த்து அதை விற்று காசு ஆக்கிறதுக்கு உள்ளதுக்கு நாக்கு தள்ளி போயிருது. இவன் 3 மாதத்தில் ஓபேத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய கிரியைகளில் தேவ சமூகத்துக்கும் தேவனுடைய நாமத்திற்கும் நீங்கள் காட்டுகிற பக்தி உள்ள அந்த வைராக்கியத்தை செய்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த மாதம் தேவன், இந்த வருஷம் 20ஆவது ஆண்டு தேவன் அதை பூரணமா உங்களுக்கு தர போறார், பூரணமா தருவா. Casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.